Hello everyone, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். Example 2. The moon sustained an angle of 1 degree 55 minutes. ஓகேவா, ஒரு கோடி இருந்தா மினிட்ஸ், ரெண்டு கோடி இருந்தா செகண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. At the base line equal to the diameter of the earth. What is the distance of the moon from the earth? Radius of earth கொடுத்துருக்காங்க. நல்ல கொஸ்டின் கூட டயக்ராம் வேணா வரைகிறேன், கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதான் மூன். இந்த மூணை நான் ரெண்டு இடத்துலேருந்து பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன். ஓகே, இதான் பேஸு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு பேஸ் வேணும்னா டயாமீட்டர் வேணும், அதை மறக்க வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 degree 55 minutes. கரெக்டா, 1 degree 55 minutes. இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, அவங்க இந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பேரலெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? பேரலெக்ஸ் மெத்தட்னா பேசிக்லி tan theta மாதிரி தான். பட் அங்கே ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மொத்த ஆங்கிள் வச்சே சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, இந்த தீட்டா, இதான் தீட்டா. நான் இந்த டிஸ்டன்ஸை ஆர்னு வச்சுக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை பின்னு வச்சுக்கிறேன். மேபி உங்கள் புக்கில் வந்து பிடி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கும், மேபி இது பி அது டி அப்படின்னு இருக்கும். நோ வரி அட் ஆல். நீ இப்போதைக்கு நான் சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேல்யூ தீட்டா, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோனா தீட்டா இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. இல்லை சார் எனக்கு இதை எஸ் வச்சுக்க பிடிச்சிருக்குன்னா எஸ்ன்னு வச்சுக்கோ. ஏன் சார் லூஸ் மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் புக்கில் கொடுத்ததே பரவாயில்லைன்னா ஓகே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் சிமிலர் டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் ஆகட்டும், கைனெட்டிக்ஸில் ஆகட்டும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆகட்டும், சரிங்களா, எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, இந்த தீட்டாவை இந்த ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ தீட்டா இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஓகே, அப்போ அதனால நான் இப்படி வச்சிருக்கேன். இந்த ஆறுங்கிறது என்னது, இது ரொம்ப சின்ன ஆங்கிள்னால, இதெல்லாம் பேரலெக்ஸில் இருக்கிற தியரி பாட்டு, ரொம்ப சின்னனால இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேவா, இந்த தீட்டா வந்து எதில் இருக்கணும்னா ரேடியனில் இருக்கணும். இந்த தீட்டா எதில் இருக்கணும், ரேடியனில் இருக்கணும். அப்போது எனக்கு தீட்டா கிடச்சிருச்சுன்னா இந்த ஆர் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் தான் கேட்குறாங்க. இந்த ஆர் கேட்குறான். இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டா. இந்த பியோட வேல்யூ என்ன, பேஸு. பாதி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இது மொத்தம் என்ன ஆயிரும், 2 times ஆயிரும். 2 into 6.4 into 10 to the power of 6 meter by theta. இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன, ஆங்கிள். தீட்டா தான் ஆங்கிள். நீ உடனே என்ன சொல்லுவ சார், தீட்டாவோட வேல்யூ 1 degree 55 minutes. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு எப்படி செகண்ட் கணக்கு போகுமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் கணக்கு நடக்கும். ஏன் 60 டிகிரியை சேர்த்தா ஹவர் மாதிரி. ஓகேவா, 60 ரொம்ப குழப்பிட்டு இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா ஹவர் மாதிரி, மினிட்ஸ் மாதிரி தான், செகண்ட்ஸ் மாதிரி தான். அப்போ 60 மினிட்ஸ் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம், 1 ஹவர்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம், 60 மினிட்ஸ் சேர்ந்தா 1 டிகிரி அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் 1 hour, ஓகே, 55 மினிட்ஸ் இருக்குது. இது டோட்டலாக எவ்வளோ மினிட்ஸ்னு கேட்குறேன். 1 hour 55 மினிட்ஸ்னால் டோட்டல் எவ்வளோ மினிட்ஸ், என்ன சார் ஆன்சர் வரும். 1 ஹவரில் எத்தனை மினிட்ஸ் இருக்க போகுது, 1 ஹவரில் 60 மினிட்ஸ். அதே மாதிரி 1 degree 55 மினிட்ஸில் வந்து மொத்தம் எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு கேட்குறோம். 1 டிகிரினா என்ன, 60 மினிட்ஸ். அப்போ 60 மினிட்ஸ் ப்ளஸ் 55 மினிட்ஸ். இது உங்களுக்கு தெரியுமா தெரியலங்கிற தெரியல, அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன வருது, 115 மினிட்ஸ் வருது. ஓகே, 115 மினிட்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ 115 மினிட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் இதை என்ன கேட்குறேன், இப்போ ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 115 மினிட்ஸை ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சார் கிடைக்கும்,
115 minutes. மினிட்ஸை நான் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? 60ஆல் டிவைட் பண்ணுவீங்க மினிட்ஸ் ஹவரை மாற்றுறதுக்கு. இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணது ஹவர் ஆயிரும். இங்கே ஹவருக்கு பதிலாக என்ன இருக்கும்? டிகிரின்னு இருக்கும். அப்போ இதுதான் எனக்கு என்ன ஆயிடுச்சு? டிகிரி. இப்போ நான் எதுக்காக சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, எனக்கு இங்கே தீட்டா வேணும். தீட்டா எதில் இருக்கணும்? ரேடியனில் இருக்கணும். அப்போ ரேடியனில் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு தீட்டை வந்து டிகிரிக்கு மாற்று. டிகிரியில் மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் டிகிரியை ரேடியனாக மாற்றுறதுக்கு என்ன வேலை? π/180. ஓகே, இந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ இது எதுக்கு மாறிடுச்சு? டிகிரி டு ரேடியன். ரேடியனை மாற்றணும்னா π/180 போட்டுக்கோ. ஸோ 115 இன்ட்டு பையோட 3.14 தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 60 இன்ட்டு 180. இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கேல்குலேஷன் மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின்ல மொத்தம் ட்ரிக்கி பார்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டிகிரியை வந்து ரேடியனுக்கு மாற்றுறதா ஒரு வேலையே. ஓகே, 2 இன்ட்டு 6.4 இன்ட்டு 60 இன்ட்டு 180. இந்த 10⁶ நான் அப்படியே வச்சுருக்கேன். டிவைடட் பை 115. ஆன்சர் இது வருது. இதை நான் எதால் டிவைட் பண்ணோம்? பையால் டிவைட் பண்ணோம். பை. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 382 இன்ட்டு 10⁶ மீட்டர். ஓகேங்களா? 382 இன்ட்டு 10⁶ மீட்டர். கிலோமீட்டரை மாற்றணும்னா இது 10⁻³ எடுத்து விட்டா இது கிலோமீட்டர் ஆயிரும். 382 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻³ மீட்டர். இந்த 10⁻³ மீட்டருக்கு வந்து கிலோமீட்டர். இது எப்படின்னா 10⁻⁶ 10⁻³ இன்ட்டு 10⁻³ எழுதியிருக்கேன். அப்போ 382 இன்ட்டு 10⁻³ கிலோமீட்டர். இல்லை சார் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னா 382,000 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் தான் எர்த்துக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன் நான். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரேடியன்? 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரேடியன்? இது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.